வணக்கம், நான் சரவணன் குரு டெக்னாலஜிஸில் இன்றைக்கி நாங்கள் ஒரு 250 லிட்டர் per hour ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஆர்ஓ பிளான்ட் கோயம்புத்தூரில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை பற்றின டெமோ வீடியோ தான் அது. இது ஸ்நாக்ஸ் தயார் பண்ணுற கம்பெனி, முறுக்கு, ஷீடை, தட்டை அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் தயார் பண்ணுறாங்க. இவங்களுக்காக இந்த ஆர்ஓ பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இவங்களோட ஃபுட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காகவும் இங்கே ஒர்க் பண்ணுறவங்க ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸ்க்காகவும் இந்த ஆர்ஓ பிளான்ட்டு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்க எங்களை ஆன்லைனில் பார்த்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் எங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் கொட்டேஷன் கொடுத்து அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் இன்ஸ்டலேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் ப்ளம்பிங் ஒர்க் பெண்டிங்கு, டேங்க் இன்ஸ்டால் பண்ணுறது இந்த ஒர்க்கெல்லாம் பெண்டிங் இருக்குது. ஸோ நாங்கள் டெம்பரரியாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷனை டெஸ்ட்டை எடுத்து கொடுக்குற மட்டும் நாங்கள் இன்றைக்கி பண்ணி கொடுத்துருக்கோம். இனிமேல் தான் டேங்க் வச்சுட்டு அந்த ஒர்க்கை இனிமேல் கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ அதில் ஏதாச்சும் ஒரு ஃபேஸ் சரியாக இருக்கும் இல்லையா, அதாவது கொஞ்சம் லோடுக்கு நல்லா வர ஃபேஸ், அந்த மாதிரி பேஸ்ல இந்த லைனை கொடுக்க சொல்லுங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ கரண்ட் எவ்வளவு வந்துட்டு இருக்குன்னா 195 வந்துட்டு இருக்கு. இதுல 194 எவ்வளவு வோல்டேஜ் வருதுன்றது இதுல காட்டிடும். வோல்டேஜ் கூட வருது அப்படின்னா இல்ல ஹை வோல்டேஜ் ட்ரிப்னு காட்டிடும். அதே மாதிரி வோல்டேஜ் கம்மியாச்சுன்னா அண்டர் வோல்டேஜ் VTGன்னு UTG ஆமா, இதுல இது இப்ப பச்சையா இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனை வந்துச்சுன்னா சோப்பா மாறிட்டு அது பிளிங்க் ஆகும். VTG ட்ரிப் அப்படின்ட்டு எவ்வளவு வோல்டேஜ் வந்துச்சுமோ அது காட்டிடும். அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, வோல்டேஜ் கம்மியா வருதுன்னா நீங்க பிளான்ட் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கரெக்டா வந்ததுக்கு அப்புறம் ஆன் பண்ணி விட்டுறலாம், அது பாட்டு ஓடிடும். அதே மாதிரி சர்வீஸ் டைம் எவ்வளவு நிமிஷம் இன்னும் பேலன்ஸ் இருக்குன்னு காட்டிடும். அதே மாதிரி TDS லெவல் எவ்வளவு வாட்டர் TDS வந்துட்டு இருக்குமோ அதுல காட்டிடும். அதே மாதிரி இதுல வேற என்ன காட்டும்னா அந்த லோ ப்ரெஷரு ஹை ப்ரெஷரு ரெண்டுமே இதுல உங்களுக்கு காட்டிடும். அந்த இந்த பம்பு HPPன்றது இந்த மோட்டரு, RWPன்றது அந்த மோட்டரு, ரெண்டு மோட்டரு என்ன ஆம்ப் எடுக்குதுன்னு இதுல காட்டிடும். இப்போ அந்த RWPன்னு வந்தது இல்லையா, RWPனா அந்த மோட்டரு 1 ஆம்ப் எடுக்குது, இந்த மோட்டர் 10 ஆம்ப் எடுக்குதுன்னு எவ்வளவு ஆம்ப் எடுக்குதுன்னு காட்டிடும். வோல்டேஜ் கரெக்டா வந்துச்சுன்னா ஆம்ப் இதுக்கு மேல கூட எடுக்காது. ஒருவேளை வோல்டேஜ் கம்மியா வந்துச்சுன்னா அதிகமான ஆம்ப் எடுக்கும். அப்படி என்ன இருக்கும்னா உங்களுக்கு இப்ப 10.6 ஆம்ப் எடுக்குது இல்லையா, இப்ப இதே ஹையர் ஆம்ப் எடுத்துச்சுன்னா HPP ஓவர்லோடுன்னு காட்டிட்டு ட்ரிப்னு வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு வோல்டேஜ் கம்மியா வந்துச்சுன்னா ஆம்ப் ஒரு 4 ஆம்ப் கூட எடுத்துருச்சுன்னா நாங்க லிமிட் செட் பண்ணி வச்சிருப்போம். 11 ஆம்ப் எடுக்கணும், 12 ஆம்ப் எடுக்கணும். அதுக்கு மேல போகும்போது வோல்டேஜ் ஹை ஓவர்லோடு ட்ரிப்னு காட்டிட்டு அதுவாலே நின்றும். அப்ப நீங்க பாத்துட்டு ஒரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா போதும், சரியா வந்துடும். இந்த டோட்டல் பிளான்டையும் இந்த பேனல்லே நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த பேனல்ல இந்த RWTன்றது போர் வாட்டர் டேங்க். அதை நம்ம ஆட்டோமேட்டிக் மாத்தியாச்சுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்பயுமே டேங்க்ல தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். குறைஞ்சிச்சுன்னா தாப்பு பாறனால நமக்கு தண்ணி இல்லைன்றது ஆகாது. இது RWP அந்த சின்ன மோட்டருக்கு உண்டான பட்டன். இப்போ இது நம்ம ஆட்டோமேட்டிக்லயே ஓட்டலாம், மேனுவல்லயே ஓட்டுக்கலாம். இந்த பச்சை கலர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பட்டன்ஸ். பிரஸ் பண்ணா வேலை பார்க்கும். ஆமா, மேனுவல் மோட்ல இருக்கும்போது, ஆட்டோல இருக்கும்போது ஓடிக்கிட்டே தான் இருக்கும், நிக்காது. இப்போ ரா வாட்டர் பம்பு இது LPS இந்த சுவிட்ச், இது HPS இந்த சுவிட்ச். அதாவது இது எப்படின்னா ப்ராப்பரா தண்ணி வரல, அந்த டேங்க்ல தண்ணி காலி ஆயிருச்சு அப்படின்னா இது டிரைவன் ஓடாது. இந்த மாதிரி லோ ப்ரெஷர் காட்டிட்டு இங்கேயே ஆஃப் பண்ணிடும். லோ ப்ரெஷர் ஆகுதுன்னா இந்த டேங்க்ல தண்ணி இல்லைன்னு அர்த்தம். நம்ம அங்க தண்ணியை மட்டும் ஃபில் பண்ணிட்டு ஒரு தடவை அமர்த்தி ஆன் பண்ணா போதும், அதுவே எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இது ஹை ப்ரெஷர் சுவிட்ச். இப்ப நாங்க இந்த பிளான்ட நாங்க எவ்வளவு கேஜ்ல ஓடணும்னு இதுல லிமிட் செட் பண்ணிருக்கோம். இந்த லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா இந்த சுவிட்ச் என்ன பண்ணும், பிளான்ட் ஆஃப் பண்ணிடும். இங்க ஹை ப்ரெஷர்னு காட்டிடும். உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாமே இந்த டிஸ்பிளேல காட்டிடும். நீங்க என்கிட்ட இந்த டிஸ்பிளேல இது காட்டுது அப்படின்னு சொன்னா போதும், நான் இந்த மிஸ்டேக்கா இருக்கும் மட்டும் நீங்க சரி பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிடுங்க. வேற இதுல நம்மளா பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லை சார். இது எமர்ஜென்சி ஸ்டார்ட் ஸ்டாப். இப்போ உதாரணத்துக்கு ஏதோ ஒரு பைப் டேமேஜ் ஆகி போச்சு, இல்லைன்னா அந்த மாதிரி பைப் புடுங்கி விழுந்துருச்சு அப்படின்னா நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா அப்படியே டோட்டலாவே பிளான்ட் ஆஃப் ஆயிடும். மறுபடியும் நீங்க இதை 3 செகண்ட் லாங் பிரஸ் பண்ணாதான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இது பவர் பட்டன். இதை பிரஸ் பண்ணீங்கன்னா டோட்டலா ஆஃப் ஆயிடும். அதே மாதிரி ஆன் பண்ணீங்கன்னா மறுபடியும் ஆன் ஆயிடும். சிஸ்டத்துக்கு உண்டான பவர் பட்டன். இது சிஸ்டம்னு இருக்கிறது ஆட்டோ மேனுவல் மாத்திக்கிறதுக்காக. நீங்க இதை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோக்கு மாறிக்கிறோம், இதே பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா மேனுவலுக்கும் மாறிடும். ஆகும் இல்ல இந்த இடத்துல ஆமா, இந்த சிவப்பு லைட் எரிஞ்சிச்சுன்னா ஆட்டோ, சிவப்பு லைட் ஆஃப் ஆச்சுன்னா மேனுவல். இப்போ ஆட்டோல போட்டா நான் சொன்ன இந்த எல்லா ஃபங்க்ஷனும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். மேனுவல் போட்டுட்டீங்கன்னா நீங்க இப்படி போட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும், ஆஃப் ஆகாது. இந்த டேங்க்ல ஆமா சார், அவ்வளவுதான். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கீழே ஃப்ளோட்டின்னு இருக்கும். ஃப்ளோட்டி பைபாஸ்ல இருக்கும்.
இதை வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோ. இந்த சிஸ்டம் எப்படியோ அதே மாதிரி இப்படி பண்ணீங்கன்னா பைபாஸ். இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை எதுவுமே பண்ண வேணாம். இதை நான் ஆட்டோல வச்சுட்டு போறேன். எதுக்காகனா நான் இப்போ தண்ணி இல்லாம ஓடிடக்கூடாது, வோல்டேஜ் கூட கூட இருந்தா ஓடிடக்கூடாது அப்படின்றத இந்த ஃப்ளோட்டியை மட்டும் பைபாஸ் போடுங்க, ஓடிக்கிட்டே இருக்கும். தேவையான தண்ணி எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இந்த ஃப்ளோட்டியை ஆட்டோல போட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இப்ப நம்ம ஆன் பண்ணி ஆஃப் பண்ணா பத்தாதுங்களா? சரி, அப்ப அந்த மாதிரி வச்சுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். இப்ப அப்ப நாங்க இந்த 2 வயர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த 2 வயர் பிரிஞ்சு இருந்துச்சுன்னா ஆஃப் ஆயிடும், ஜாயிண்ட் ஆனாங்க ஆன் ஆகும். அதுதான் ஃப்ளோட் வயர். அதுக்காக சொல்றேன். சரி, நீங்க கேட்கிற மாதிரி நான் ஜாயின் பண்ணிடுறேன். டேங்க் போடையில உங்களுக்கு கால் பண்றேன். டேங்க் போடும்போது நாங்க கொடுக்குற இந்த ஃப்ளோட்ல வந்து 3 வயர் இருக்கும். நாங்க கொடுக்குற ஃப்ளோட்ல வந்து கருப்பு சிவப்பு வயரோட இந்த கருப்பு சிவப்பு வயரை ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஒரு லிமிட் பொங்க விட்டுட்டீங்கன்னா ஆன் ஆஃப் ஆயிடும். வேற எதுவுமே நீங்க ஆமா தண்ணிக்குள்ள போட்டுருங்க. டேங்க்ல அப்படியே மிதந்துகிட்டே இருக்கும், நிறைய அப்படி வந்து ஆஃப் ஆயிக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். வேற இந்த ஃபில்டர் மட்டும்தான் நாங்க வந்து மாத்துவோம் சார். இது மட்டும் தான் வந்து பண்ற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இப்ப இந்த வயர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சூடாகுது, டெம்பரேச்சர் ஆகுது. இந்த வயர்னால வோல்டேஜ் சரியா வரலையா இல்ல என்ன இஷ்யூன்னு தெரியல. இப்ப நீங்க டெம்பரரியா ரன் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதை மாத்திக்கிட்டீங்கன்னா பெர்மனண்டா இது